சரி சாப்பாடு டைம் ஆயிடுச்சு, என்ன சாப்பாடு நைட்டுக்கு? சாப்பாடா? ரவை உப்புமா தான். ரவை இல்லை, சூப்பர் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வரணும். இதோ அதுக்கு தான் கிளம்பலான்னு இருக்கேன். இல்லை நீ ஒன்றும் போக தேவையில்ல, நானே போய் வாங்கிட்டு வரேன். நேற்று எப்படி தான் குளிக்கிறப்ப சோப்பு இல்லைன்னு சொன்னேன், கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன்னு போனவோ 1.5 மணி நேரம் கழிச்சு தான் நீ வர. சோப்பு தானே வாங்க போகிற, வாங்கிட்டு வர வேண்டியதானே 10 நிமிஷத்தில். அதை விட்டுட்டு கடையை ஃபுல்லாக சுற்றி பார்த்து தான் வருவியா? முன்னாடியாச்சும் ஒரு சுடிதார் எடுக்கணும்னு துணி கடைக்கு போனீங்கன்னா அந்த செக்ஷன் மட்டும் இல்லாமல் புடவை செக்ஷனு, முகூர்த்தப்பட்டு செக்ஷனு, கிட்ஸ் செக்ஷனு, அப்புறம் லைஃப் ஸ்டைல் செக்ஷனு 4 மாடியும் சுற்றி பார்த்துட்டு ஒரே ஒரு சுடிதார் எடுத்துகிட்டு வருவேன். சரி துணி கடைக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ வருஷத்துக்கு ஒரு தடவையோ போகிற அப்படின்னு கூட வச்சுக்கலாம், அதனால சுற்றி பார்த்துட்டு வர அப்படின்னு. மளிகை கடைக்கு போய் என்னத்தை சுற்றி பார்க்க போகிற நீ? வாங்க வேண்டிய பொருளை வாங்கிட்டு வர வேண்டியதானே? நான் என்ன கடையை போய் சும்மா சுற்றி பார்த்து தானே வரேன், தண்டமாக செலவாக பண்ணுறேன். எனக்கு கடையை சுற்றி பார்க்கறது ரொம்ப பிடிக்கும், அது ஒரு ஜாலியாக இருக்கும்னு பண்ணுறேன். அதை கூட பண்ணக்கூடாதா? அப்படின்னு அந்த கடையை சுற்றி பார்க்கணுன்னா அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது. பேசாமல் அந்த கடையில் போய் வேலைக்கு சேர்ந்துரு, 365 நாளும் சுற்றி பார்த்துட்டே இருக்கலாம். அது எப்படி முடியும்? அந்த கடையில் சேர்ந்தா அந்த கடையை மட்டும் சுற்றி பார்க்க முடியும், மற்ற கடையில் சுற்றியே பார்க்க முடியாது.